ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருவாரூர் திரு அபி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு பூஜை ஜாமான்லாம் வாங்கலாம், பூஜை பொருள்லாம் தீர்ந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கே ஒரு காளியம்மன் கோவில் திருவிழா ரொம்பவே விமர்சையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோவில் திருவிழா. சரி, அங்கேயே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. எப்போவுமே பசங்க எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக தான் போவோம். இந்த டைம் இன்றைக்கி தான் போகலான்னு ஐடியா. இன்றைக்கி நைட்டு போயிட்டு நைட்டில் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா வெயில் டைமில் பசங்களும் லீவ் போட முடியாது, ஸ்கூல் லீவ் போட முடியாது. இன்னொன்று வெயிலில் நின்று சாமி ஃப்ரீயாக பார்க்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூல் போட்டும் பசங்க இன்றைக்கி நைட் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு. நேற்று அந்த வழியாக போகும்போது எப்படி சாமி இருக்கும்போது நம்ம பார்க்காம போக முடியாதுல்ல. அந்த ஆர்வத்தில் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கோயில் உள்ளே போயாச்சு. போயிட்டு அப்படியே சாமிலாம் பார்த்துட்டு வரலான்னு உள்ளே போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், காளியம்மன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள். அந்த நடந்து வர காட்சியை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அழகாக நடந்து வராங்க பாருங்கள். சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி தரிசனமும் அழகாக சூப்பராக முடிச்சுட்டு நேராக பூஜை பொருள் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே போயிட்டு பூஜை ஜாமான்லாம் என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனேன். எப்போவுமே வந்து நம்ம பூஜை பொருள்லாம் வாங்க போகும்போது நம்ம வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இல்லாமல் வாங்கிட்டு வந்துடலாம். போன உடனே நமக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளவே மறுபடியும் எடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட அந்த பொருள் இல்லாமலே இருக்கும், அதை நம்ம வாங்காமலே வந்துடுவோம். அந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் நடக்கும். தேவையில்லாமல் செலவும் பண்ணாமல் அழகாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்போவுமே நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறது. அந்த மாதிரி தான் போயிட்டு இன்றைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ஊதுபத்தி அந்த ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, அது வந்து ரூ. 50 தான். சூப்பராக இருக்கும். ரூ. 50க்கு நிறைய பீஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராவே. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதுவும் ஊதுபத்தி தான். ரூ. 10 சொன்னாங்க ஒரு பாக்ஸு. இதை நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்க தான் கொடுத்துருக்காங்க கடையில். இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரூ. 10 ஒருத்தருக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிச்சிருந்தது. அது வாங்கிட்டு அதுக்கப்புறமா கப் சாம்பிராணி இருக்கும் இல்லைங்களா, அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஏற்கனவே யூஸ் பண்ணது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும். அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் இது ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. சாண்டல் அந்த இது மாதிரி மைசூர் சாண்டல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இதையும் ஒன்று வாங்கியாச்சு. அப்படியே வாங்கிட்டு அடுத்தது இந்த பச்சைத்திரி எதுக்காகன்னா, நம்ம வந்து முருகனுக்கும் பச்சைத்திரி யூஸ் பண்ணி நான் தீபம் ஏற்றுவேன். இன்னொன்று வந்து நான் வாராகி அம்மனுக்கும் பச்சைத்திரி வச்சு தான் நான் தீபம் ஏற்றுவேன். அதுக்காக பச்சைத்திரி எப்போவுமே வாங்கிடுறது. அப்புறம் இந்த பன்னீர் பாட்டில், பன்னீர் வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. சரி இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. அப்புறம் மேட்ச் பாக்ஸு, அந்த பன்னீர் பாட்டிலே 2 வாங்கியிருந்தேன். இது வந்து மீனாட்சி அம்மன் குங்குமம், தாழம்பூ குங்குமம்னு சொல்லுவோம்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த குங்குமம். இதுதான் நான் நிலைவாசலுக்குலாம் இந்த குங்குமம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் சொல்லியிருந்தேன்ல 2 தான் நான் வாங்கியிருந்தேன் பன்னீர் பாட்டில். ஆனால் சின்ன பாட்டில் தான். ஏன்னா அமௌண்ட் பிரச்சனை. அதனால சின்ன சின்னதாகவே கொஞ்சமாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஜவ்வாது. ஜவ்வாது எதுக்காகன்னா, நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் நிலைவாசலுக்கு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஜவ்வாது. அப்புறம் மஞ்சள் தூள் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன், 100 தான். இதுவே எனக்கு பத்தாது. ஏன்னா அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இந்த சந்தனமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்காது. எல்லாத்துக்குமே மஞ்சள் தான். இது வந்து பச்சை கற்பூரம். இது வந்து கொன்றைன் மணி. கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் வரலட்சுமி பூஜைக்காக கொன்றைன் மணி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து போன வரலட்சுமி நோன்புக்கே நான் தேடினேன். ஆனால் எனக்கு இது கிடைக்கல, வாங்க முடியல என்னால். இப்போ பூஜை ஜாமான் வாங்க போகும்போது அந்த கடையிலே சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேட்டது இப்போ வந்துருச்சுமா, எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ எடுத்து காமிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம வரலட்சுமி நோன்பு வேறு நெருங்கிடுச்சு இல்லைங்களா. சரின்னு நான் கூட சொல்லியிருந்தேன்ல, இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண கப் சாம்பிராணி. இதுவும் நல்லாயிருக்கும். பட் இப்போ வாங்கினது இதை விட இன்னுமே சூப்பராக இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதையும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணுற எல்லா பூஜை பொருளுமே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்னென்ன பூஜை பொருள்லாம் வாங்கியிருக்கேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஆதரவு கொடுங்க. காளியம்மன் தரிசனம் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. காளியம்மன் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தீப எண்ணெய் வந்து நான் இந்த தீப எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கலச பொடி ஒன்று வாங்கியிருந்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன்.
அது என்னென்னா, நம்ம வந்து குலதெய்வம் உருவ வழிபாடு இல்லாம நம்ம கலசம் வச்சு வழிபாடு பண்ணும்போது, இதில கொஞ்சமா அந்த தண்ணீல சேர்த்துக்கிட்டோம்னா, தண்ணி ரொம்பவே நறுமணமா இருக்கும். நம்ம வீடு ரொம்பவே பாசிட்டிவ் வைபோட இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்றது. மறுபடியும் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கும் ஆதரவு குடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கும் தெரியும் வீடியோ நல்லாயிருக்கா, நல்லா